இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உடனே எல்லாத்தையும் மறந்துட முடியாது. நீ என்ன சொன்னாலும் பொய் பொய் தானே. அதெல்லாம் இல்ல கண்மணி. வாழ்க்கை கெட்டு போயிடும்னு தான் நான் அப்படியெல்லாம் பண்ணேன்டி, புரிஞ்சுக்கோ. நீ எந்த விளக்கமும் சொல்ல தேவையில்ல வீரா. நான் உன் மேல கோவத்துல தான் இருக்கேன். ஆனா அந்த கோவத்தெல்லாம் நீ உன் தலையில ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நீ கிளம்பு. இல்லடி, முதல்ல விஜய் கதைய முடிச்சு மாறனையும் கார்த்திகையும் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே கொண்டு வர வழிய பாரு. நம்ம பிரச்சனையை அப்புறம் பேசிக்கலாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ என்ன மன்னிக்க மாட்டல? ஆனா பாருண்ணா, உன் தங்கச்சி என்கிட்ட பேச மாட்டாளமா. என் மேல கோவத்தை அடக்க வச்சிருக்காளானா? நான் தப்பு பண்ணுவேனா? அவன் நல்லா இருக்கணும்னு தானே நான் அவளுக்கு ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து செய்யறேன். புரிஞ்சுக்கவே மாட்டாளேன. அட்லீஸ்ட் நீ அது அவளுக்கு சொல்லி புரியவே. அவகிட்ட சொல்லுன, என்கிட்ட மனசு விட்டு பேச சொல்லுன. அந்த குடும்பத்துல வந்து திரும்ப வாழ சொல்லுன. என்ன அக்கா தங்கச்சிங்க 3 பேரும் ஒரே குடும்பத்துல கடைசி வரைக்கும் ஒன்னா வாழ்றது எவ்வளவு பெரிய குடும்பம். இவன் இல்லாம நாங்க இந்த குடும்பத்துல என்னென்ன பண்ண போறோம்? வீடு இருளடைஞ்சு போன மாதிரி இருக்குன்னு அந்த வீட்டுல இருந்த மொத்த சந்தோஷத்தையும் இவன் ஒத்தாளிங்க தூக்கிட்டு வந்துட்டா. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. ஆனா எனக்கு தெரியும், உனக்காக உன் தங்கச்சி எப்படியாவது மாறிடுவா. மாத்துனா நீ சீக்கிரமே சிறையிடுவ கண்மணி. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் மறக்க பாரு. மாமா பாவண்டி, அவர் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கலடி. உன் மேல அவர் உயிரே வச்சிருக்காரு. அது நான் சொல்லி உனக்கு புரியணும்னு இல்ல. அவரை தனியா தவிக்க விட்டுறாத.